அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய சமூகம் சோதிக்கப்பட்ட காட்சிகளை, அவர்களுடைய தோழர்கள் சோதிக்கப்பட்ட காட்சிகளை, வறுமையை கொண்டு, பசியை கொண்டு, நெருக்கடிகளை கொண்டு, குடும்ப இழப்புகளை கொண்டு, உறவுகளின் பிரிவை கொண்டு, வறுமையால் பசியால் ரசூலுல்லாஹ் சோதிக்கப்பட்டிருக்கிறார்கள், சஹாபாக்கள் சோதிக்கப்பட்டிருக்கிறார்கள். இதையெல்லாம், இந்த வரலாறுகளை எல்லாம் படித்து பார்த்தாலே எமது கண்களுக்கு முன்னால் வரக்கூடிய சோதனைகளை பார்க்கும் போது அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ் நம்மை தயார்படுத்துகிறான். அல்லாஹ் எம்முடைய ஈமானை புதுப்பிக்க விரும்புகிறான். அல்லாஹ் எம்முடைய கலிமாவை உயர்த்த விரும்புகிறான். இந்த எதிர்ப்புகளின் மூலம், இந்த விமர்சனங்களின் மூலம், இந்த அடக்குமுறைகளின் மூலம் அல்லாஹ் எம்மை பலப்படுத்தி எம்மை சொர்க்கத்திற்காக, நரகத்திலிருந்து எம்மை பாதுகாக்கக்கூடிய, ரப்புக்கு உதவி செய்யக்கூடிய, அல்லாஹுடைய மார்க்கத்திற்கு உதவி செய்யக்கூடிய மனிதர்களாக அல்லாஹ் நம்மை உருவெடுக்க ஆசைப்படுகிறான் என்றுதான் ஒரு முஃமின் அதை நம்புவானே தவிர, சோதனைகளை கண்டு, சிரமங்களை கண்டு, எதிர்ப்புகளை கண்டு, விமர்சனங்களை கண்டு, அடக்குமுறைகளை கண்டு ஒருபோதும் ஒரு முஃமின் ஏன் அல்லாஹ் என்னை சோதிக்கிறான், அல்லாஹ் ஏன் என் சமூகத்தை இவ்வளவு சிரமத்திலே ஆளாக்குகிறான், ஏன் அல்லாஹ் இதை பார்த்தும் அல்லாஹ் இதை கண்டுகொள்ளாமல் இருக்கிறான் என்ற வார்த்தைகளை ஒருபோதும் ஒரு முஃமின் உச்சரிக்க மாட்டான்.